அன்னை பவானி நீ அருள் தரும் கேணி, உன் அன்பெனும் தேனை நான் அருந்திடும் தேனி, நான் அருந்திடும் தேனி. ஓம் சக்தி. அன்பான நேயர்களுக்கு, பவானி அம்மன் வந்த காலம் முதல் நைவேத்தியம் செய்து பழகிவிட்டேன் அல்லவா. எவ்வளவு இடியும் மின்னலும் காற்றும் மழையும் ஆனாலும் அன்னம் வைக்காமல் இருக்க மாட்டேன். அப்பொழுதெல்லாம் மழை பெய்தால் பச்சை மலையிலிருந்து வரும் நீர் அனைத்தும் முழங்கால் அளவு அடித்து கொண்டு ஓடும். தார் சாலை இருக்காது, மண் சாலைதான் துர்கா நகரில். மழை காற்று என்றால் மின்தடை வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் இரவு நேரத்தில் பவானி அம்மனுக்கு பிரசாதம் எடுத்து சென்று வைத்துவிட்டு நைவேத்தியம் செய்துவிட்டு கண்களை மூடி அன்னையை வணங்கி கொண்டிருந்தேன். அடித்த காற்றில் கருவறையில் விளக்கு எரியவில்லை, இருட்டாக இருந்தது. உள்ளே யாரோ நடக்கும் சத்தம். அது எப்படி இருந்தது என்றால், காய்ந்த சரியின் மேல் நடப்பது போல் இருந்தது. நானும் திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்தால் சத்தம் நின்று விட்டது. மனதில் ஏதோ தோன்ற ஓட்டமும் நடையுமாக வீட்டிற்கு வந்து விட்டேன். ஒரே யோசனை, பவானி அன்னை தான் நடந்து காட்டினாளா? இல்லை, உள்ளே காய்ந்த பூக்கள் கிடந்து எலி அதன் மீது ஓடியதா? விடிந்ததும் குருக்கள் வருவதற்குள் ஓடிப்போய் பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்து எழுந்த முதல் வேளையாக சென்று கருவறையை பார்த்தேன். அன்னையின் மேலிருந்த பூவை தவிர கீழே ஒரு குப்பையும் இல்லை. அன்னைதான் நடந்து காட்டினாள் என்று புரிந்து கொண்டேன். இப்படி வீட்டிற்கும் ஆலயத்திற்கும் ஓட்டமெடுத்தே எனது வாழ்நாள் கழிந்தது. எப்பொழுதும் எங்கள் ஆலயம் ஆணவம் பிடித்தவர்கள் கையில் சிறிது காலம் இருக்கும். அப்பொழுது என்னை கண்டால் கோயில் உங்கள் கையில் இருக்கும் என்று வந்துவிடும் என்று நினைத்து பகல் கனவு காணாதீர்கள், எல்லாம் ஒன்றும் பலிக்காது என்று ஜாடை பேசுவார்கள். தாய் என்னிடமும் என் சிநேகிதியிடமும் என்னென்ன கேட்பாள் என்பது எங்கள் இருவருக்குமே தெரியும். அவர்கள் எப்படி அறிவார்கள்? இந்த அம்மா கோவில் பூட்டையே உடைக்கை பார்த்தது என்று போவோர் வருவோரிடம் சொல்வார்கள். நான் அதிகாரத்திற்காக எப்பொழுதுமே ஆலயத்திற்கு சென்றதில்லை. அவளுக்கு அன்பு சேவையாற்றுவதற்கே செல்வேன். ஒரு நாள் குருக்கள் வரவில்லை, விளக்கு ஏற்றவில்லை என்றால் அன்று இரவே கனவில் வந்து எண்ணெய் இல்லாமல் இருக்கின்றேனே, பார்க்க மாட்டாயா என்று கேட்பாள். இதை என் சிநேகிதியை தவிர வேறு யாரிடமும் சொல்ல மாட்டேன். அப்படி அறிந்து கொண்டால் தீயவர்கள் இந்த அம்மா கனவில் மட்டும்தான் சொல்லுமா சாமி, ஏன் நம்மிடம் சொல்லாதா என்று நகைப்பார்கள். அப்படி நகைத்தவரின் மனைவி என்னிடம் ஒரு நாள் ஓடி வந்து, இரவு என் கணவரின் கனவில் நீங்கள் வந்து அவரது குடலை உருவி எடுப்பது போல் கனவு கண்டு அலறிவிட்டார். இந்தாருங்கள், எங்கள் வீட்டில் காய்த்த சுரைக்காயையும் பீர்க்கங்காயையும் அவர்தான் கொடுத்து அனுப்பினார், வாங்கி கொள்ளுங்கள், கோபப்படாதீர்கள் அப்படி என்று என்னிடம் கூறினார். நான் அவரிடம் கனவில் வந்தது நான் இல்லை, பவானி அன்னை தான், வீட்டிற்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன். இன்று வரையில் காழ்ப்புணர்ச்சி தொடர்கின்றது. ஏனென்றால் இந்த அம்மா வந்துதான் ஆலயம் எழும்பியது என்ற அந்த ஒற்றை சொல்தான் எதிராளிகளை இந்த பாடுபடுத்தி விடுகிறது. இந்த காழ்ப்புணர்ச்சியால் முடைநாற்றம் எடுக்கும் வாயால் என்னை பேசி அந்த சொற்களின் வெம்மை தாழாமல் மருத்துவமனையில் அவசர பிரிவில் நான் சேரும் அளவிற்கு வைத்தது. கல்லிலும் முள்ளிலும் நடந்து சேவையாற்றிய எனக்கு கிடைத்த பலாபலன் இதுதான். நாங்கள் எல்லாம் ஆலயத்தில் நன்றாக இல்லை என்று தெய்வங்கள் உணர்த்துகின்றன, எனக்கும் என் சிநேகிதிக்கும். நாங்கள் இருவரும் வீட்டில் படையல் இடுகிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கள் தெய்வங்களே என்று படையல் போடுகின்றோம். மீறி நாங்கள் இருவரும் சென்றால் கருவறையை பூட்டி விடுவார். இவர் புதிதாக வந்தவர். கைகளால் போ போ என்று சைகை காட்டுவார். காலால் உதைப்பது போல் பாவனைகளும் செய்வார். கைபேசியில் அடுத்தவரை கிண்டல் செய்யும் நிகழ்ச்சியை உறக்க வைத்து வெறுப்பேற்றுவார். அவரது பாவ உண்டியல் நிரம்புவதற்கு சிறிது அளவுதான் இடைவெளி இருக்கிறது என்பதை ஏனோ அவர் மறந்துவிட்டார். அவர் கொடுமையின் உச்சம் தொடும் வரை அன்னை பொறுத்திருப்பாள். இத்தனைக்கும் அன்னையின் இருப்பிடத்திற்கு மிகவும் பாத்தியப்பட்ட நாங்கள் அனைவருமே இப்படிப்பட்ட அவமானங்களை சந்திக்கின்றோம்.
இந்த அவமானங்கள் எங்களுக்கு இல்லையே, அன்னைக்கல்லவா போய் சேரும். என்னதான் மன உறுதி படைத்தவளாய் நான் இருந்தாலும் என் தெய்வங்களை எண்ணி கண்ணீர் விடாமல் இதை என்னால் எழுத முடியவில்லை. அன்பு நேயர்களே, நம் தெய்வங்கள் நம்முடன் என்றும் உறவாடி நமக்கு நல்லதையே செய்யும். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.